என்னக்கா அங்க பாருங்க, அப்படியே எங்க அப்பா மாதிரி இல்ல? அங்க பாருங்க, அப்படியே சித்தப்பா மாதிரி இல்ல? நீங்க இப்ப என்ன, நான் கருணா மாதிரி பேசின அவ்வளவுதானே? இப்ப பாரு, ஆ, இப்போ கர்ணா தான். நான் நான் கருணா கருணான்னு கூப்பிட்டு இருக்க. என்ன விஷயம் உனக்கு? என்ன வேணும்? என்ன கருணா? அடிச்சு பல்லுகளெல்லாம் உடைச்சிருக்கேன். ஓகே கர்ணா ஓகே. அது சரி சரி, இப்ப இவங்க எல்லாரும் வீட்ல இருந்தா என்ன பேசிப்பாங்கன்னு நாம ஒரு தடவை பேசி பாப்போமா? சித்தி, நான் ஆரம்பிக்கிறேன், நீங்க எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டன். நீங்க கர்ணா. அப்பா, இத்தனை நாளா உங்களுக்கு தெரியாம அந்த சித்ராவும் இந்துவும் சேர்ந்து ஒரு தில்லு முள்ளு வேலை பண்ணிட்டு இருக்காங்கப்பா. என்ன பண்ணாங்க சொல்லு. பா, சித்ரா கோச்சிங் சென்டருக்கு போனதுக்கு காரணம் அந்த இந்து தான். அவதான் சித்ராக்கு தைரியம் கொடுத்து அனுப்பி வச்சிருக்கா. பாத்தீங்களாண்ணே, இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் பொம்பளைங்க நல்லா படிக்க வைக்க கூடாது. நீங்கதான் ஸ்கூல் காது போட்டோன்னே அனுப்பி வச்சீங்க. பாத்தீங்களா எங்க கொண்டு வந்து விட்டுருக்கேன்? பாத்தீங்களா? டேய் திவா, பிரச்சனை நம்ம சித்ரா மேல இல்லடா, அந்த இந்து. அவ வர்ற வரைக்கும் சித்ரா நல்லா தானே இருந்தா. அப்போ இதுக்கு காரணம் அந்த இந்து. அண்ணே, இந்து எந்த தைரியம் கொடுத்தாலும் சித்ராவுக்கு எங்கன போச்சு புத்தி? இவதான் வரலன்னு சொல்லியிருக்கணும். டேய் கருணா, என்னடா அமைதியா நின்னுட்டு இருக்க? அந்த இந்து உன் கூட தானே இருக்கா? உனக்கு அவ சித்ராவை படிக்க வைக்கிறேன்னு தெரியல? அண்ணா இல்லண்ணா, நானே இப்போ நீங்க சொல்லிதான் கேள்விப்படுறேன். எனக்கு என்னமோ இவன் சொல்றதுல நம்பிக்கை இல்லைண்ணே. அந்த இந்து இந்த வீட்டுக்கு எப்ப வந்தாலும் அப்பவே இந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களா மாறிட்டாங்க. அவ கூட இருக்கிற இவனையும் கண்டிப்பா மாத்திருப்பா. நம்ம கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு விசுவாசத்தை அந்த இந்து கிட்ட காட்டுறானே இந்த வேலைக்கார பாய. அண்ணா சத்தியமா நீங்க சொல்ற மாதிரி எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. என் விசுவாசம் எப்பவுமே கிருபானனுக்கு மட்டும்தான். தலைவரே, முதல்ல நம்ம போய் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சிடலாம். வாங்க மேலே போகலாம். உனக்கு இருக்குடி, அப்புறமா கவனிச்சுக்கிறேன். தம்பி, நம்ம மாவட்ட செயலாளர்கிட்ட நாங்க வெளியில வெயிட் பண்றோம்னு சொல்லிருப்பா. சரி, வாங்கப்பா போலாம். அண்ணே கலக்கிட்டீங்க. இது வரைக்கும் புடவையில தான் பார்த்தேன். தடவை பேண்ட் ஷர்ட்ல அழகா தான் இருக்கு. பாய். இந்து கர்ணா உன்னை பார்த்து ரசிக்கிறா. ஏய், இன்னும் எதுக்கு இங்கே பல்ல கட்டிட்டு நின்னுட்டு இருக்கீங்க? போய் ட்ரெஸ் மாத்துங்க. பார்க்க சகிக்கல. கர்ணா, இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லடா. எப்படியாவது பாண்டி சொன்ன மாதிரி இந்த காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுறணும். இந்த பிரச்சனை இதுக்கு மேல பெருசா போக கூடாது.
எப்படி ஆரம்பிக்கிறது? என்னன்னு சொன்னா அவ புரிஞ்சு பண்ண தெரியலையே. ஓகே இந்து, என்ன மன்னிச்சிரு. நீதான் இந்து, நான் கர்ணா. ம்? இந்து, என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு, மன்னிச்சிரு இந்து. உன்னை நான் இல்லை வேண்டாம். இந்து, என்ன மன்னிச்சிரு இந்து. நான் உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு தடவையும் உனக்கு சப்போர்ட் பண்ற இடத்துலலாம் என் அண்ணனுங்க தான் முக்கியம்னு அங்க போய் நின்றுருக்கேன். அது தப்புதான். அதுக்காக நான் வேணும்னே பண்ணலாம் நினைச்சிடாத. ஒவ்வொரு தடவையும் உனக்கு எதிராக ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு இந்த ரூம்குள்ள வந்து எவ்வளவு வருத்தப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இவர், நீ எனக்கு வேணும் இந்து. நீ இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது. இவர், என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. ஏய், பாத்தியா, நான் உன்னை இப்பதான் நான் நீயாவும் நீ நானாவும் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பாரு நீயே வந்துட்ட.